வெல்கம் டு ஏசியன் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.4. ஓகேங்களா. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 4, 7, 8 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1, 7, 10. Which of the following sets are relation from A to B? First one, R1 is equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. And second one வந்து R2 3, 1, 4, 12. R3 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10. ஓகேங்களா. இப்போ வந்து சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கலாம். given என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to 3, 4, 7, 8 and b is equal to 1, 7, 10. a to b னா a இன்ட்டு b ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏலேருந்து b மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3, 1, 3, 7, 3, 10. இப்போ 4, 1, 4, 7, 4, 10. இப்போ 7, 1, 7, 7, 7, 10. இப்போ 8, 1, 8, 7, 8, 10. ஃபஸ்ட்டு ஒன் R1 எழுதிக்கலாம். 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இப்போ R1 வந்து a இன்ட்டு பியில் இருக்கான்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. 3, 7 இருக்குது. ஓகேங்களா. 4, 7 இருக்குது. 7, 10 இருக்குது. 8, 1 இருக்குது. ஸோ ஆன்சர் எழுதிக்கலாம். we note that R1 subset of A into B. Those R1 is a relation from A to B. Second one, R2 is equal to 3, 1, 4, 12. இப்போ 3, 1 வந்து a இன்ட்டு பியில் இருக்குது. 4, 12 இல்லை. ஸோ here 4, 12 belongs to R2 but 4, 12 is not belong to A into B. So R2 is not relation from A to B. தேர்ட் ஒன்று எழுதலாமா. R3 is equal to 3, 7, 4, 10, 7, 7, 7, 8,
8,11, 8,7, 8,10. R3 வந்து A into B கூட செட் ஆகுதான்னு பார்க்கலாம். 3,7 இருக்குது, 4,10 இருக்குது, 7,7 இருக்குது, 7,8 இல்லை, 8,11 இல்லை, 8,7 இருக்குது, 8,10 இருக்குது. ஸோ 7,8 8,11 இல்லை. ஸோ ஹியர் 7,8 belongs to R3, but 7,8 is not belong to A into B. So R3 is not a relation from A to B. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் போகலாம். Example 1.5. The arrow diagram shows a relationship between the set P and Q. இதுதான் அந்த arrow diagram. ஓகேங்களா? Write the relation in set builders form, roster form. What is the domain and range of R? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செட் பில்டர்ஸ் ஃபார்ம் எழுதிக்கலாம். செட் பில்டர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர். ஓகேங்களா? P வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணணும், Q வந்து ஒய்ன்னு டினோட் பண்ணணும். ஸோ எக்ஸ் காமா ஒய் ஸ்லாஷ் எக்ஸ்லேருந்து ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? இஸ் ஈக்குவல் டு ஒய்யில் வந்து 5 மைனஸ் 2 3, நெக்ஸ்ட் 6 மைனஸ் 2 4, next 7 minus 2 5. ஆன்சர் வந்துருச்சா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே வரும். y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு P அண்ட் y பிலாங்ஸ் டு Q. இதுதான் செட் பில்டர்ஸ் ஃபார்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ரோஸ்டர்ஸ் ஃபார்ம். ரோஸ்டர்ஸ் ஃபார்ம் வந்து 5,3, 6,4 and 7,5. இதுதான் ரோஸ்டர்ஸ் ஃபார்ம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டொமைன் ஆஃப் ஆர் அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டொமைன் ஆஃப் ஆர்னா எக்ஸில் இருக்க ஆன்சர்ஸ் எடுத்து எழுதணும். 5, 6, 7. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா ஒய்யில் இருக்க ஆன்சர்ஸ் எடுத்து எழுதணும். 3, 4, 5. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். சம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.